சலனம் 333. மகள் எல்லோரிடமும் பேசினாலும் அவ்வப்போது மகளின் கவனம் தேவ் மீது இருந்தது. அந்த நேரம் பிரியாவை யாரோ அழைக்கவும் அவள் அந்த பக்கம் திரும்ப, தீரன் ஏன் சேல முந்தானைய சொருகிட்டே இருக்க, கழட்டி விடு. பெண் அவள் அவனை முறைக்க, நான் என்ன பண்ணினேன்? ஒற்றை ஃபிளிட் அழகா இருந்துச்சு, அதான். அவள் தன் இடுப்பில் இருக்கும் முந்தானையை கழட்டி விட்டுட்டு அவன் பக்கம் திரும்பி முதுகு காட்ட, பாலாடை மேனி சிகப்பு நிறத்தில் பல் தடம் பதிந்திருக்க, போதுமா என்பது போல் விழியாளியை கேட்டு முந்தானையை சொருகினாள். ஏ சாரி, ஏதோ ஒரு வேகத்தில் கடிச்சிட்டேன். பெண் அவள் விழியாளியை இடையே காட்ட அங்கேயும் கோடு கோடாய் வரி வரியாய் நகம் பட்டிருந்தது. ஏ நிஜமா சாரிடி. அவள் திரும்பி கொள்ள ஆடவனோ அவளின் காதுக்குள், நீ ஏன் இவ்வளோ வெள்ளையா பிறந்த? ரொம்ப கஷ்டம்டி. உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆஃப்டர் மேரேஜ் உன்னை டச் பண்ணினா ஊரே கண்டுபிடிச்சிடும். உனக்கு இனி சாரி வேணாம். அவள் அப்புறம் என்றவளின் கண் அவனை அனல் பார்வை பார்க்க, ஹே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஃபில் மிடி லாங் ஸ்கர்ட் அப்படி சொன்னேன். ஆத்தாடி என்று அவள் மூச்சு விட, என்ன நான் சொன்னாலும் உடனே தப்பாக நினச்சிடுவதானே? அதெல்லாம் ஒன்றுமில்லை. வேணும்னா நீ என்னை பனிஷ் பண்ணிக்கோ. என்ன பண்ண? நீயும் வேணும்னா என்னை கடிச்சிக்கோ. அவள் முகம் அவன் குறுகுறுப்பான பார்வையிலும் அவளின் பேச்சுகளிலும் சற்று முன் செய்த சேட்டைகளிலும் சிவந்த முகத்தை தற்போது அவன் பேசும் வார்த்தைகளிலும் இன்னும் சிவப்பாக்கி கொண்டிருந்தாள். ஹலோ, யாரை கடிக்கணும் என்று வந்தாள் பிரியா. மகிழ் முகம் சிவக்க தீரன் பதட்டமாய், அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ஒண்ணுமில்லையா மகிழ் என்று அவள் இழுக்க, மகிழ் அவளின் முதுகில் 2 போட்டு, ஏ வலிக்குதுடி வலிக்குதுடி என்ற போதுதான் ஜனனி தூரமாய் போறதை மகிழ் பார்த்தாள். மகிழ் திரும்பி அவனை பார்க்க, ஜனனி போன பின் சோர்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தான் தேவ். பிரியா கலகலவென்று பேசிக்கொண்டிருக்க மகிழ் முகத்தில் சிரிப்பில்லாததை கண்ட தீரன் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். பின், ஹே மகிழ் என்ன ஆச்சு? பிரியா, அவ ஒரு கை குழந்தைய தனியா அனுப்பியிருக்கா. அது வந்து இவகிட்ட சேர்ற வரைக்கும் இவளின் மூஞ்சி எதிலும் கவனம் பதிக்காது. யார் அந்த குழந்தை? அது தடியா என்று கை காட்ட அவன் திரும்ப, அங்கே தேவ். தீரன், அவன் லோன்லியா இருக்கிறதுனால நீ இப்படி இருக்கியா? பொறு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சோர்ந்து போனவ தேவ் ஜனனி போன பின்னும் அப்படியே அமர்ந்திருப்பதை கண்ட மகிழ், ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். என்னடா நம்ம இருந்தும் எப்படி போறாள் என்று போகும் அவளையே பார்த்து கொண்டு அவன் நிற்பதை கண்ட பிரியா, தீரன் அண்ணா இதுக்கே ஷாக்கான எப்படி? நீங்க இன்னும் அவளிடம் நிறைய படணும். ஏன் தேவிக்கே இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? இந்த நேரத்தில் ஈஸ்வர் மாமா மட்டும் இங்கிருந்து அவர் முகம் கொஞ்சம் சோர்ந்திருந்தா போதும், அவ்வளவுதான். அவள் உலகமே இருட்டாயிடும். அவங்க அப்பாவுக்கு ஒன்றுனாலும் இப்படிதான் மற்றவங்களை கண்டுக்காம ஓடிடுவா. இதுக்கெல்லாம் நீங்க பிராக்டிஸ் ஆயிக்கோங்க. நான் பெருசா நீ பெருசா என்று அடித்து காட்டி விளையாடுற விளையாட்டெல்லாம் அவகிட்ட செல்லுபடியாகாது. அவன் கூர்மையாக பார்க்க, பிரியா அண்ணா, தேவ் ஜாடி, இவள் மூடி. தீரன், என்ன? சாரி, நீங்க தான் ஜாடி, அவள் மூடி. மன்னிச்சுக்கோங்க, மாற்றி சொல்லிட்டேன். தேவ் உடல் என்றால் அம்மணிதான் அவனின் உயிர். இது சொன்னால்தான் அது கேட்கும், அது சொன்னாதான் இது கேட்கும். ஒன்று இல்லாட்டி இன்னொன்று செத்துடும். அப்போ நீ யாரு? நானும் ஃப்ரெண்டு தான். மகிழுக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட். தேவ்க்கு நீ? அவனை பொறுத்தவரை யாரா இருந்தாலும் மகிழுக்கு அப்புறம் தான். மகிழுக்கு அப்புறம் பெஸ்ட்னா அது நான் தான். எப்படி நீ? உனக்கு ஹர்ட் ஆகலையா? எதுக்கு ஹர்ட் ஆகணும்? இன்னொரு பொண்ணுக்கு அப்புறம் உன்னை அவன் செகண்ட் ஃப்ரெண்டா திங்க் பண்றதில் கஷ்டமா இல்லையா? அண்ணா, இப்போ நம்ம வீட்டில் அம்மா தான் கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க. ஆனா பொண்ணுங்க லவ் அப்பாவுக்கு தான் போகும். அம்மா அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவாங்களே தவிர பொறாமப்பட மாட்டாங்க. பிகாஸ் அது ஒரு கனெக்டிவிட்டி. பையனுங்க லவ் அம்மாவுக்கு தான் போகும். அந்த மாதிரி தான் இதுவும். தேவ்க்கு யாரும் இல்லையா? தேவ் பிறக்கிறப்போ அம்மா டெத். ஸோ இல்லை, அவன் பிறந்த பெண் அப்பா தான். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், உலகம் சுற்றும் வாலிபர். அதனால அவன் கூட அவரால் நேரம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வேலைக்காரங்களை வச்சு தான் வளர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மகிழ் தேவை எப்படி பார்த்துப்பா தெரியுமா? இப்போ அன்புக்குட்டியை எப்படி பார்த்துக்கிறாளோ அதே மாதிரி தான் தேவையும் பார்த்துப்பா. அவனுக்கு அவள் அம்மா மாதிரி. மகிழும் தேவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்டு. அந்த உறவை நான் மதிக்கிறேன். அவங்க கூட இருக்கிறப்ப நான் இன்னும் ஹாப்பியா இருக்கேன். சொல்லப்போனால் ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கிற வீட்டில் எப்படி வம்பு இழுத்து சண்டை வருமோ அந்த மாதிரி தேவ் கூட இருக்கிறப்ப எனக்கு ஒரு குட் பாண்டிங். நான் முக்கியமா நீ முக்கியமா விளையாட்டா கேட்டுப்பேன். ஆனால் அந்த 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க இல்லாட்டி நான் தான் இல்லை. என்னை பொறுத்தவரை இவங்க 2 பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. தீரன் அவளின் வார்த்தையை ஏற்கனவே அவளின் செய்கையில் பார்த்து கண்கூடாக கண்டிருந்ததால் அவனுக்கு அவள் மீது ஒரு உணர்வு, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத லவ் அவங்க 3 பேர்
பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வதை கண்டவனுக்கு ஏதோ எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, எதுவானாலும் வா பார்த்துக்கலாம் என்று சொல்ற மாதிரி யாரையும் தான் இதுவரை உருவாக்கவில்லையோ என்று தோன்றியது. கூப்பிட்டால் வந்து உதவும் அளவுக்கு பேசும் அளவுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஒர்க் பற்றி ஒன்று கேட்டாலும் உடனே செய்வார்கள். ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு இருக்கிறார்களா என்றுதான் தெரியவில்லை. ஏனோ இவர்களைப் போல் யாரும் தனக்கில்லையோ. படிப்பு வேலை என்றிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நண்பர் பட்டாளத்தை தான் உருவாக்கவில்லை என்று புரிந்தது. கூடவே அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உனக்கு ஒரு நண்பன் இருந்தான், முகுந்தன். அவனிடம் நீ ஒரு மன்னிப்பு கேட்கணும் என்று மனசாட்சி சொல்ல ஏனோ தள்ளி போட வேண்டாம், அந்த வார்த்தைக்கான மன்னிப்பை என்று கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்து கொண்டான். மகிழ் தேவிடம், என்னாச்சுடா, அவ ப்ரப்போஸ் பண்ணினா, நீ என்ன சொன்ன? நாட் ஓகே. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற? ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அன்பு செலுத்துகிற ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுதான். இப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை, உனக்கு ஆதினியை பிடிச்சிருக்கு தானே? அப்போ போய் சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது. ஹே மென்டல், இது என்ன ஹோம் ஒர்க்கா நான் எழுதி கொடுக்கறதுக்கு? லவ் பண்ணுறதெல்லாம் நீ தாண்டா சொல்லணும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை உருவாக்கி சொல்லிடு. அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே வருது, அப்போ போய் சொல்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு என்னை ரொம்ப லவ் பண்ணுறாடா, அதை ரிஜெக்ட் செஞ்சுட்டு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய், தெரிஞ்சு பண்ணிட்டு அதுக்கு வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. தெரியாமல் பண்ணினா கூட நீ இப்போ வருத்தப்படலாம். உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, பிடிச்சிருந்தா போய் கண்டினியூ பண்ணு. பிடிக்கலையா தயவு செய்து மீண்டும் சரி பண்ணிட்டு பேசாம வா. ஆதினியா ஜனனியா? சொல்லு. என்னடி த்ரிஷா இல்லைனா நயன்தாரா மாதிரி கேட்குற? எனக்கு த்ரிஷா தான் முக்கியம். அப்போ ஃபீலிங் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வா என்று அழைத்து போனாள். விழா முடிந்து 3 பேரும் கிளம்பும்போது தீரன் அவர்களுடன் வந்தான். மகிழ் போய் வாகனத்தை எடுக்க நினைக்க, நீ நெல்லு, சாவி கொடு, அவள் கொடுக்க. தீரன் திரும்பிய நொடி ஒருவன் ஓடி வந்து, எஸ் சார். அவன் கார் கீ கொடுத்து திசை காட்ட அவன் போய் எடுத்து வந்தான் வாகனத்தை. அங்கே அவளின் முன்னாடி கார் வந்து நின்றது. வண்டியை அவளின் முன்னிறுத்தி விட்டு ஓட்டுநர் இருக்கையில் இருந்தவன் இறங்கி வந்து சாவியை கொடுத்தான். பிரியா, பாருடி, திரும்பி பார்த்தாலே ஓடி வராங்க. அவள் திரும்பி கொள்ள, பிரியா, இந்த ஹோட்டல் ஓனர் உங்க ஃப்ரெண்டு. ஏன் கார் பார்க்கிங் இவ்வளோ ரசனையாக கட்டியிருக்காரு. ரிசப்ஷன் நடந்த பிளேஸ் எல்லாம் வாவா இருந்தது. அதான் நம்மளோட தான். ஓ என்றவள், என்னண்ணா சொல்கிறீங்க? நிஜமாலுமா? நிஜம்தான். ஏன் என்னோடதுன்னா நம்ப மாட்டியாமா? இல்லை, நம்ம எல்லாம் திருப்பூர் வாசிகள். நம்ம விடிஞ்சா கம்பெனி, பொழுது தீர்ந்தா வீடுன்னு வாழறோம். நமக்கென்று தனிப்பட்ட விருப்பம் எல்லாம் இல்லாமல் போச்சே என்று ஃபீல் பண்ணியிருக்கேன். அதான். சிரித்தவன், லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன். எல்லோரும் அவனையே பார்க்க, அவனோ நம்ம ஒன்று நோக்கி பயணிப்போம், ஆனால் அந்த ஒன்றுக்கு நம்ம கண்ணிலே தெரிய மாட்டோம். மகிழ் தலை குனிந்து கொண்டாள். நாம் உயிராக நினைக்கிற ஒன்று நம்மளை டேஷ் கூட நினைக்கல என்றிருந்தால் எப்படி இருக்கும்? பிரியா, புரிஞ்சு போச்சிங்கன்னா. பின் அவள் நிமிரவே இல்லை. தீரன், அப்படியே இருந்தா நான் ஒன்று சூசைட் பண்ணிக்கணும், இல்லை என் கனவெல்லாம் அழிந்து காணாமல் போய் இருக்கணும் என்றதும் மகிழுக்கு புரிந்தது. தான் கண்டு கொள்ளாமல் இருந்தது ஒருத்தரை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்குமா என்று. தீரன் அவளின் முகத்தை விழி சிமிட்டாமல் பார்த்து கொண்டே, என்னோட ஒன்று என் கைக்கு வரும் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம், கூடவே இப்படியே இருந்தா அழிந்து போயிடுவோம் என்ற பயம். எனக்கு என்ன அழித்து கொள்ள விருப்பம் இல்லை. அதான் ஃபுல் டைம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், கூடவே கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்கிட்டேன். தேவ், லவ் பெயின் தானே? நீங்கள் ஏன் மகிழை கட்டாயப்படுத்தி லவ் பண்ண வைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா லவ் பண்ணலாமே. பிரியா, ஏன் மென்டல், அவளுக்கு இது கட்டாயமாக பிடிக்குமான்னு அவ சொல்லணும். அவளுக்கு அவரை கொஞ்சம் தான் பிடிக்கும், அது லவ் இல்லை. ஏ இடியட், அதை அவ சொல்லிப்பா, நீ வாய் மூடு. மகிழ், நீ சொல்லு உன் மனசில் இருக்கிறத. அவள் வாய் திறக்கவில்லை. தீரன் மௌனமாய் சிரித்தான். தேவ் அவளை பார்க்க அவளின் மௌனம் ஏதோ ஒரு பிடித்தம் இருப்பதை அறிவுறுத்த அவன் மௌனமாகிவிட்டான். பிரியா பேச்சை மாற்றி எண்ணி, அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த பில்டிங்? மனசு பாரமாக இருந்தா இந்த பில்டிங் டாப்பில் போய் நின்னா மனசு லேசாயிடும். மேலே இருக்கும் லென்ஸ் வழியாக பார்த்தா நிலவு ஜன்னலின் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோ, அண்ணாவுக்குள் பல கலைகள் ஒளிந்திருக்கும் போலேயே. தீரன் புன்னகைக்க மகிழ் அவளின் முதுகில் ஒரு போடு போட்டு வாயை மூடு என்றாள். தீரன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்கண்ணா, நேரமாச்சு, கிளம்பணும். ஓகே பொறுங்க, நானும் வரேன் என்று வந்த தீரன் தனது வாகனத்தை எடுத்து வந்தான். தேவ் தீரனின் ஆடி கார் பார்த்து, ஆடி வச்சிருக்கீங்க, என்ன ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போங்க. ஒரு ரவுண்டன வா, திருப்பூர் ட்ரா பண்ற. அவன் மகிழை பார்க்க அவள் தலையாட்ட கிளம்பினான்.
சலனம் 334. மகிழ், பேசாம தீரன் அண்ணாவையும் நம்ம கூப்பிட்டு இருக்கலாமே. ஏன் மிட் நைட் மசாலா பார்க்க செருப்பு நீ கூப்பிடு மகிழ். மேபி வருவார், வரமாட்டார். எப்படி சொல்ற? ஏன் அப்பா, அதியப்பா, ரவி மாமா, அண்ணாமலை தாத்தா எல்லாரும் அவங்கவுங்க காரை அவங்க தான் ஓட்டுவாங்க. என் அப்பா நான் பார்த்தவரை அவர் காரை ஓட்ட கொடுத்தது தீபக் மாமா கிட்ட மட்டும்தான். ஒருவேளை ஃப்யூச்சரில் தீபக் மாமா போல் அவரோட லைஃப்ல யாராச்சும் வந்தா அந்த கார் ஓட்ட கொடுப்பார் போல். தேவப்பா பிஸ்னஸ் மேன் தானடி, அப்புறம் ஏன் ஆடி கார் பார்த்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறான்? அவங்க அப்பா பிஸ்னஸ் எல்லாம் கொரோனா லாக்டவுனில் லாஸ் ஆயிடுச்சு. காரை கொடுத்துட்டாங்க. அவனுக்கு பிடிச்ச கார் ஆடி பிளாக் கலர்னு எல்லாம் அவங்க அப்பா ஆசையாக வாங்கினார். அவன் யூஸ் பண்ணுற நேரத்துல எல்லாம் அந்த கார் அவன் கையை விட்டு போயிட்டு. அச்சோ, இப்போ அவங்க அப்பா என்ன பண்றார்? பிஸ்னஸ் மேன் அவரால் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்ய முடியல. இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் ஒரு தொழிலை உருவாக்கி தேவ் கையில் கொடுக்கணும் என்று. அப்புறம் ஏன் இந்த நாய் நம்ம கூட வேலைக்கு வந்திருக்கு? 2 பேரும் கடனுக்கு மேலே கடன் பட்டுட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்ச நாள் வேலை பார்த்தா தொழில் சக்ஸஸ் ஆனால் அங்கே போயிடலாம், இல்லாட்டி கடன் அடைக்கலாம் என்று அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினச்சேன். மகிழ், அவனது பிரச்சனையாவே நினைக்கலடி. கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் வேலையிலேருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்துட்டாங்க. கடவுள் இந்த அளவுக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு படிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு என்றால் சமாளிச்சுக்கலாம்னு பேசுகிறான் அவன். வாவ், அவன் கிரேட்டுப்பா. தீரன், என்ன தேவ் ஒர்க்கு எப்படி போகுது? லேர்னிங் பீரியடில் இருக்கேன். யார்கிட்ட கற்றுக்குறீங்க? நான் உங்களை விட சின்ன பையன்தான். ஏண்டா எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறியா? அப்படி சொல்லலை. நீங்கள் வாடா போடான்னு பேசலாம். அப்போ தான் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி சொல்லு. நான் கொஞ்சம் கம்பெனி வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருந்தாலும் இப்போது ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி பிஸ்னஸ் சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஈஸ்வர் மாமா. தீரனிடம் மௌனம். என்ன சார் மௌனம்? ஒன்றுமில்லை. ஆடு பகை குட்டி மட்டும் உறவா? நான் எப்படா ஆடு பகன்னு உங்ககிட்ட சொன்னேன்? உங்கள் 2 ஃபேமிலிக்கும் இப்போ வரும் சண்டையே வரல. நான் இல்லாததை சொன்ன மாதிரியே ரியாக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உனக்கு இந்த உலகத்தில் இவங்க தான் உன் அப்பா, இவங்க தான் உன் சொந்தக்காரங்க. இது உன் வீடு. நீ இப்படி தான் நடக்கணும் கற்றுக் கொடுத்தது யாரு? எனக்கெல்லாம் என் அப்பாவும் அவருக்கு அப்புறம் மகள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நானே கற்றுக்கிட்டேன். உன் அப்பாவை திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க இவங்க உன் அப்பாவே இல்லை என்றால் நீ நம்புவியா? அதை எப்படி என் அப்பா இல்லாமல் போவார்? உன் அப்பா இல்லைன்னு சொல்லிக்கோ, இவர் தான் உன்னோட அப்பான்னு உனக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியும்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினியா? என்ன இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அவர் என் அப்பா தான். நான் விவரம் தெரிந்த நாளிலிருந்து என் அப்பா தான் எனக்கெல்லாம். அவர் சொல்லி கொடுக்கறது தானே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உறவுகள் எல்லாம். அப்பாவை போய் இப்படி கேட்குறீங்க. நான் இப்படி கேட்குறப்போ உனக்கு கோபம் வருதா? அப்போது நான் விவரம் தெரிஞ்சு பார்த்தவரை எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவங்க பேச்சு தானே என் மனசில் பதிஞ்சிருக்கும். நானாக எழுந்து அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் என் மனசில் அவங்க பற்றின ஒப்பீனியன் மாறும். நம்ம இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பான்னு பிறக்கும்போது எப்படி நம்பிக்கையோடு வளரோமோ அப்போது நம்மளை வளர்க்குறவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நம்ம மனசில் தான் இருக்கும். எனக்கு அம்மாச்சி மாமா பற்றியும் அவங்க சைடு புரிஞ்சிக்கவே எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. அது எப்படி நீங்கள் ஈஸ்வர் மாமாவை தப்பாக நினைக்கலாம்? உனக்கு மகிழப்பா நல்லவர் என்று யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்கல. அப்புறம் எப்படி மகிழ் பேசுகிறத வச்சு நல்லவர்னு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது உனக்கு மகிழ் சொல்லி அவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லவங்க என்று உன் மனசில் பதிஞ்சது. கூடவே அவர் கூட ட்ராவல் பண்ணுறப்போ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு அவர் நல்லவர். மகிழப்பா மகிழுக்கும் அவளின் குடும்பத்திற்கும் உண்மையாகவே கடவுளாக இருக்கலாம். அப்போ என்னை வளர்த்த என் அப்பத்தாவும் என் அப்பாவும் தானே எனக்கு கடவுளாக தெரிவாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறது தானே எனக்கு பதிஞ்சிருக்கும். அவங்க சொல்லி கொடுத்தது தப்போ சரியோ, ஆனால் நான் இவர் கூட பழகி இருந்தால் தானே இவங்க சொல்லி கொடுத்தது சரி தப்புன்னு எனக்கு புரியும். இப்போ தான் நான் இவரை பார்க்குறேன், கொஞ்சம் நல்லவராக தெரிகிறாரு. இப்போ சொல்லு, ஆடு பகையா? இல்லை ஆடு இப்போதான் என்ன மாதிரி லேர்னிங் பீரியட்ல இருக்கு. சொல்லு என்றான் ஒரு புன்னகையோடு. நீங்க சிரிச்ச அழகா இருக்கீங்க. ஹோ என்றவன் தன்னையே பார்க்கும் தேவை பார்த்து, என்ன தேவ், இந்த காரு நான் கொஞ்சம் ஓட்டலாமா? உனக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியுமா? நல்லா ஓட்ட தெரியுமாவா? நீங்க நம்பி வந்து உட்காருங்க.
நான் உட்கார்றேன். ஆனா உனக்கு பெர்ஃபெக்ட்டா ஓட்ட தெரியுமா? நான் இன்னும் என் வாழ்க்கையில நல்லது கெட்டதெல்லாம் இன்னும் பார்க்கலடா. அதான் கேட்குறேன். நான் மட்டும் என்ன சார் பார்த்துருக்கேன். நம்புங்க எனக்கு கார் ஓட்ட தெரியும். மகிழ் கார் என்ன ஓட்ட சொல்லிடுவா. அப்போ அடுத்த சிக்னல்ல வண்டிய ஓரமா நிறுத்துறேன். நீ ஓட்டு. எப்ப கத்துக்கிட்ட ஓட்ட? தேவ், இதே பிராண்ட் கார், இதே கலரில் தான் நாங்க வச்சிருந்தோம். தினமும் வெளியில போறப்பயும், நைட்டு உள்ள வரப்பவும், அந்த வண்டி வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப பார்க்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மேல கீறல் கூட படவிடாம எப்பவுமே தொட்டு தொட்டு பார்ப்பேன். தீரன், எப்பவுமே நமக்கு பிடிச்ச வண்டிய நம்ம ரொம்ப நல்லா பார்த்துப்போம். யாரையும் தொட விட மாட்டோம். அதை நம்ம கையிலேயே வச்சுப்போம். இன்னும் தெரியுமா, நம்மளோட எனர்ஜி எல்லாம் வண்டியில இருக்குன்னு சொல்லுவாங்க என் அப்பா. அதான் நமக்குள் இருக்கிற இந்த பாசிட்டிவ் வைப். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம் பெட்ரோல் காலியானா உண்மையாகவே எங்கேயோ நடுவழியில் நிற்காது. அப்புறம் எப்படி பெட்ரோல் இல்லாமல் கார் எப்படி ஓடும்? ஹே தேவ், பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாதுடா. ஆனால் எங்கே நிற்கும் தெரியுமா? பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் ஸ்டாப் ஆகி நிற்கும். என்னைய அவ்வளோ தூரம் எல்லாம் என் வண்டி நடக்க விடாது. அதான் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம திங்க் பண்ணுறது எல்லாம் இந்த வண்டிக்குள்ளே உட்காந்து பண்ணுறப்போ நம்மளுடைய எனர்ஜி இந்த வண்டிக்குள்ளே இருக்கும். அப்படி சொல்ல வரேன். அதனால தான் நம்ம வண்டியை இன்னொருத்தவங்களை நம்பி கொடுக்க மாட்டோம் என்றான் புன்னகையோடு. ஹோ, உங்களுக்கு வண்டி மேலே அவ்வளோ லவ்வா? இது என்னோட பெஸ்ட் டியரஸ்ட். எல்லாமே இந்த வண்டி ஸோ ஸ்பெஷல். நானும் அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சூழ்நிலை விற்க வேண்டியதாக போயிடுச்சு. என்னாச்சு? அது அப்பாவுக்கும் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. எப்போ? கொரோனா டைமிங். ஓ, அந்த வண்டியை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ரொம்ப. அது யார்கிட்ட இருக்கு? தெரியல. அப்பா கிட்ட கேட்க கஷ்டமா இருக்கு. அதான் கேட்கல. ஆக்சுவலி நான் உன்கிட்ட இதை கேட்கக்கூடாது. ஏன்னா நீ உன் ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்க. இருந்தாலும் கேட்குறேன். பிஸ்னஸ் ரிலேட்டடாக உனக்கு நான் எதுவும் சப்போர்ட் பண்ணவா? நோனோ, ஆல்ரெடி ஈஸ்வர் மாமா பண்ணிட்டாங்க. மொத்த பிஸ்னஸ் போய் வீடு எல்லாம் விற்கிற ஸ்டேஜ். வீட்டையோ எங்கள் கம்பெனியோ கடனின் மூழ்கி கைவிட்டு போகிற ஸ்டேஜ். மகிழ் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தவ பார்த்துட்டு சூழ்நிலை புரிஞ்சு ஈஸ்வர் மாமாவுக்கு சொல்ல, அவர் வீடு ஆஃபீஸ் கடன் கட்டி திருப்பி கொடுத்தார். அவர் என் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அவன் சொல்லும்போது ஈஸ்வர் பற்றிய நல்ல எண்ணங்கள் தீரனின் மனதிற்குள் விதை போல் கொஞ்சம் விழுந்து கொண்டிருந்தது. என்றவன் முன்னே செல்லும் மகிழ் வண்டியின் மீது தன் பார்வையை வைத்து கொண்டே வண்டி ஓட்டி வந்தான். ஒரு இடத்தில் வண்டி நிறுத்திவிட்டு வண்டி சாவியை தேவிடம் ஒப்படைத்துவிட்டு தீரன் தள்ளி அமர்ந்தான். வண்டியில் ஏறிய தேவ் அவனை பார்த்து, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேளு. பார்க்க கொஞ்சம் நல்லவராக தான் தெரியுறீங்க. ஆனால் ஏன் ஆதினி அழ வச்சிங்க? ஒரே நேரத்தில் 2 பொண்ணுங்க மேலே எப்படி லவ் வரும்? ஹே, எனக்கு ஆதினியை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒன்று, அந்த முகம் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பெஷலாக கனெக்ட் ஆச்சு. நான் முதலில் பார்த்த பொண்ணு அவ தான். நான் ஸ்கூலில் நிறைய படிப்புன்னு இருப்பேன். எந்த பொண்ணு மேலேயோ நோ இன்ட்ரெஸ்ட். அந்த டைமிங்கில் திருப்பி ஆதினியை ஒரு 2-3 தரம் பார்த்தேன். எனக்கு அப்போ தெரியலை லவ் வேறு இது வேறுன்னு. நானே இதுதான் லவ் போல் என்று நினச்சிக்கிட்டேன். என் பாட்டி டெத்தப்போ தான் அவள் என் மாமா பொண்ணுன்னு தெரிகிறப்போ விலகி நின்னேன். அதுக்கப்புறம் அவளை பற்றி தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப மனசு ஐயோ, ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு நினைத்து அந்த எமோஷ்னல் போய் அவள் இனிமே அழவே கூடாதுன்னு என் அப்பத்தான் அவளை தான் கட்டிக்கணும்னு சொன்னதும் இதுதான் லவ் அப்படின்னு நானாக நினச்சிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி மகிழ் கிட்ட உங்களுக்கு லவ் வந்துச்சு? போரு சொல்கிறேன். மகிழ் உனக்கு வேணாம். மகிழ் குடும்பம் நமக்கு ஆகாது. இப்படி சொல்லி வளர்க்குற போது மகிழ் பெயர் என் நெஞ்சுக்குள்ள ஆழமாக பதிஞ்சு போச்சு. இவங்க அவளை சொல்லி அவளை பார்த்தாலே ஒரு கோபம் வரும். கூடவே அவளை நான் இவ்வளவு நேசிக்கவும் என் அப்பத்தா தான் காரணம். விவரம் தெரிந்த நொடியிலிருந்து அப்பத்தா அந்த பொண்ணு உனக்கு வேணாம். ஏன் வேணாம்? அவளை கட்டினா அவங்க அப்பா உன்னை அடிமையாக வச்சுப்பான். அவன் காலுக்கு கீழே தான் இருக்கணும். அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா உன்னை ஆக்கிடுவாங்க. ஏன் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு நம்ம காலுக்கு கீழே வைக்கக்கூடாது? அந்த பொண்ணு அப்பா மாதிரியே அவளும் திமிரு பிடித்தவள். அதனால் உனக்கு வேணாம்னு சொல்லி எனக்கு அந்த பொண்ணை பார்க்குறப்போ எல்லாம் இவன் நமக்கு வேணும்னு தோணுச்சு. இவர் திமிரு அடக்கி உள்ள நமக்கு காலை கீழே கொண்டு வரணும்னு தோணுச்சு. அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ எங்கே இன்னும் பார்த்தா எந்நேரமும் என் கண்ணு அவன் மேலே போக ஆரம்பிச்சது. அவளை கட்டினா வீட்டோட மாப்பிள்ளையா போகணும் என்று ஓயாமல் சொல்லவும்
அவளை ஏன் கட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அவளை நினைக்கக்கூடாதுன்னு நான் அதிகமாக நினச்சிருக்கேன். அவள் பேரை கேட்டால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று எனக்குள்ளே தோணும். அப்புறம் கொஞ்சம் தப்பு தப்பாக நடந்துக்கிட்டேன். ஒன்று சொல்லவா, ஆதினி மேலே இருக்கிற ஃபீல் அவளை நல்லா பார்த்துக்கணுமே என்று தோன்றுச்சே தவிர எந்நேரமும் அவளை பற்றி யோசித்தது, அவளை திங்க் பண்ணினது இல்லை. ஆனால் மகிழை பார்த்தா அவள் முகம் மனசில் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் என் வீட்டில் வந்து மகிழ் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு இல்லையா? என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் மகிழ் கிட்ட தப்பாக டச் பண்ணுற போதாண்டா நான் பண்ணின தப்பை முழுசா ஒரு ஆம்பளையா ரொம்ப கேவலமாக உணர்ந்தேன். ஆதினி மேலே எனக்கு லவ் இல்லைன்னு தெரிஞ்சதே மகிழை பார்த்த போதான். மகிழ் கிட்டேயும் ரொம்ப நல்லவன் வேஷம் எல்லாம் போடலை, நிறையவே அசிங்கமாக நடந்துக்கிட்டேன். ஆனால் மகிழை பார்க்குறப்போ உன்கிட்ட சொல்லக்கூடாது தான், ஆனால் அவகிட்ட மட்டும்தான் அவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேன். ஆனால் எனக்கு அசிங்கமே பட்டாலும் அவளை அழ வைக்கணும்னு தோணும். அவள் மற்றவங்க கிட்ட பேசினா ஹர்ட் ஆகும். ஏன் சைக்கோ அளவுக்கு தப்பு தப்பாக நடந்திருக்கேன் நினச்ச அப்புறமா கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே தப்புன்னு எப்போ புரிஞ்சது தெரியுமா? அங்கே லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் மகிழ் அங்கே நடக்கிறப்போ அப்புறம் எல்லாம் தப்புன்னு புரிஞ்சது. கத்தி குத்துப்பட்டு வீட்டில் இருந்தப்போ ஒரே ரூமில் இருந்தேன். அப்பத்தாவும் தனியாக போயிட்டாங்க. அப்போது அம்மா என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்தாங்க. டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணினாங்க, என்கிட்ட பேசினாங்க. நான் வழியில் துடித்து அவங்களும் துடிச்சாங்க. நான் அழுதப்போ அவங்களும் அழுதாங்க. அப்பதான் அப்பா சொன்னாங்க, உன் அம்மா உனக்கு எப்படி துடிக்கிறாளோ இதே மாதிரி தான் உனக்கு ஒன்றுனா உன் பொண்டாட்டியும் துடிப்பா. அந்த டைம் துருவன் என் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவான். பிஸ்னஸ் டெய்லியும் என் பக்கத்தில் இருக்கிறப்ப தான் மகிழ் கூட பேசுவான். இவன் கூப்பிடாட்டியும் அவ கூப்பிடுவா. நான் கேட்டேன், டெய்லி எதுக்குடா ஏன் முன்னாடி உட்காந்து நீ அவகிட்ட பேசுகிற? ஏன்னா உங்களால் போய் அவளை பார்க்க முடியாது, அவளால் இங்கே வர முடியாது. நான் போய் பார்க்குறேன்னு உன்கிட்ட சொன்னனா? அவள் தான் அன்னைக்கு போயிட்டாளே. அண்ணா, ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் இன்னும் ஹர்ட் ஆவீங்க. யாரை சொல்கிற? நம்ம வீட்டில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்போ தான் நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும். அதனால் அப்போ என்ன பண்ணினாங்கன்னு நான் மட்டும் இல்லை, யாரும் சொல்லலை. அப்போ மகிழ் மனதை துண்டு துண்டா உடச்சி செதைச்சிட்டாங்க. அவள் அதை மீறி எல்லாம் உங்ககிட்ட வரமாட்டா. அவள் கண்டிப்பாக உங்ககிட்ட நேரடியாக பேச மாட்டா. உங்களுக்குள்ள அவளை நினச்சி வருத்தப்படுறீங்க. அதான் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். ஒரு 2-3 நாள் நீ அவளுக்கு கூப்பிடாத, என்னை பற்றி சொல்லாத. பிடிக்காத ஒருத்திய ஏன் வற்புறுத்துற? துருவன், அண்ணா, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று அவளை தடுக்குது என்று 3 நாள் அமைதியாய் அவன் இருக்க, அடுத்த நாள் அவளை கூப்பிட்டாள். அவன் ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டான். என்கிட்ட பேசாட்டியும் அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டாரா, உடம்பு ஓகேவான்னு இன்ச்சா என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் கேட்பா. ஒரு நாளைக்கு ஒரு கால், அப்புறம் 3 கால், இப்படி கேட்பா. ஏனோ அந்த உணர்வு மெல்ல மெல்ல ஒரு பொண்ணோட நேசத்தை புரிய வச்சது. அந்த டைம் மிருது என்கிட்ட அண்ணா அண்ணா சொல்லி ஏதாவது சமைச்சு ஊட்டி விட்டுச்சு. ஃபேமிலி பற்றி கொஞ்சம் புரிஞ்சது. எனக்கு தான் அம்மா இல்லை, உங்களுக்கு தான் எல்லாரும் இருக்கும்போது ஃபேமிலி பற்றி அப்பொழுது தான் புரிஞ்சிச்சுன்னு ஏதோ ஹாஸ்டலில் வளர்ந்த குழந்தை மாதிரி சொல்கிறீங்க. டேய், என் அப்பத்தா என்னை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்கடா. அவங்க தான் என்னை ஃபுல் டேக் கவர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு எல்லாமே என் அப்பத்தா ஒருத்தவங்க மட்டும்தான் பண்ணினாங்க. இவங்க கூட நான் அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. பெட்டில் நான் படுத்து கிடந்தப்போ அம்மாவும் அப்பாவும் என்னமோ புதுசாக பிறந்த குழந்தை போல் என்னை அப்படி பார்த்து பார்த்து பண்ணினாங்க. அப்புறம் போக போக அம்மா ஒரு பெண்ணை பிடிக்காதவன், ஒரு உடம்பை தொடுவது எவ்வளவு அருவருப்புன்னு புரிய வச்சாங்க. என் அப்பா அப்போ தான் சொன்னார், காதலுக்கும் காமத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓப்பனாக பேசினார். என் அம்மா ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும், ஒரு பெண் குழந்தைய ஒரு அம்மா எப்படி பெற்று வளர்த்து கட்டி கொடுக்குறவரை அவன் மேலே நகம் கூட பதிய விடாமல் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அவளுக்கு ஏற்றவன். இவனோட வாழ்ந்தால் நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கும் என்று எந்த தாய் நம்புகிறாளோ, தங்கம் தங்கமாக வளர்த்ததான் பொண்ணு அவனுக்கு தார வாத்து கொடுப்பா. புருஷனாய் இருந்தாலும் எந்த ஆம்பளையாய் இருந்தாலும் அவள் சம்மதத்தோடு அவளை அணுகும்போது அது காதலாய் மாறும். அவள் விருப்பம் இல்லாமல் அவளை தொற்ற ஆண்மேல் வராது புரிய வச்சாங்க. அப்புறம் என் அப்பா ஒரு புக் படிக்க சொன்னாங்க. என் அம்மா கொடுத்த புக் சொல்லி அதில் கால் மார்க்ஸ் ஜெனி படித்தேன். லவ் புரிஞ்சது. ஒரு கட்டத்தில் யார் இல்லாமல் நாம் வாழ முடியாதோ அவங்கள தான் நம்ம உண்மையாக நேசிக்கிறோம் என்று தெரிந்த நேரம் மகிழ் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. நான் நல்லா ஆனதுக்கப்புறம் அவகிட்ட இருந்த
துருவனுக்கு எந்த காலும் வரல. ஆனா துருவன் பேசினா. அப்புறம் எனக்கு எல்லாவற்றிலும் இருந்து ஒரு லாங் கேப் வேணும்னு தோணுச்சு. இந்த நேரத்துல தான் அம்மா சொன்னாங்க, நீ மகிழ் விரும்புவதாக இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிடு. உன் அப்பாவுக்கும் என் அண்ணாவுக்கும் இனி ஒத்து வராது. அவ என் அண்ணனை மீறி வரமாட்டா என்று. நான் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன். இவ அப்பா பேச்சை கேட்டுட்டு வரமாட்டா, லவ் பண்ண மாட்டா என்று. அதை நினைச்சு உள்ளுக்குள்ள டம்ப் பண்ணி வைக்க அவ மேல இருக்கிற லவ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகி ஓவர் லவ் ஆகிடுச்சு. நீங்க அப்போ ஆதினி கிட்ட சாரி கேட்கணும்ல. ஈஸியாக சாரி கேட்குற விஷயம் இல்லை நான் பண்ணினது. அவங்க உயிருக்கு போராடுறப்போ நான் காப்பாற்றினப்ப கூட நீ கொடுக்குற உயிர் எனக்கு வேணாம்னு நினச்சி என்னை வெறுத்து தள்ளி நிற்கும் போது அவளின் உச்சக்கட்ட வெறுப்பு எனக்கு புரிஞ்சது. அவள் முன்னாடி போய் நின்று அவளை ஹர்ட் பண்ணுவதை காட்டிலும் தள்ளி நிற்கிறது அவளுக்கு நம்ம பஞ்ச பெரிய புண்ணியமாய் இருக்கும் என்று தான் ஒதுங்கி நிற்கிறேன். எல்லார் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும். இந்த ஆண்டவன் எழுதப்பட்டதில் இன்னாருக்கு இன்னார் என்று அவருக்கு மட்டுமே தெரியும் என்ற புன்னகைதான். மிருது அழுது முகம் வீங்கி போயிருந்தாள். விஷயம் அப்படி. ரவி வந்து வீட்டில் ஆதிரையிடம் மிதுலாவை பெண் பார்க்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வராங்க, மிருதுவை ரெடி பண்ணு. மிருது நிலவனுக்கு அழைத்து எனக்கு உடனே வீட்டில் பேசுவது என்று வற்புறுத்த அவன் தயங்கி நின்றான். யாரிடம் உதவி கேட்பது என்று. அப்போதுதான் அஞ்சு அங்கிருந்து வந்து கொண்டிருந்தாள். சித்தி, லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? ரெண்டுமே கல்யாணம் தானடா. இதுல நல்லது கெட்டதுன்னு என்னடா இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போது வீட்டில் உறவுக்கார ஆண் ஒருவர் வந்து கொண்டிருப்பதை கண்ட அஞ்சு, வாங்க பெரியப்பா என்று சொல்லி தண்ணீர் கொடுத்து விட்டு, அத்தை என்றதும் அங்கே வந்த அன்னலட்சுமி கையெடுத்து கும்பிட்டு, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்த. என் பேர பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டீங்களா என்றதும் நிலவனுக்கு தூக்கி வாரி போட்டது. சலனம் 335. ஈஸ்வர் மனதுக்கு ஏதோ சரியில்லை என்று பட்டது. தீபக், சார், தாத்தா போய் குடும்ப ஜோசியரை தனியா பார்த்துருக்காரு என்று எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டே இருக்கலாமே. நைட் ரூம் போனால் டேப்லெட்டை அப்படி பிரிக்காமல் இருக்க என்ன ஆச்சு அவருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் தாத்தா சொந்த முகத்துடன் இருந்தார் என்ற யோசனையுடன் அமர்ந்திருக்க அஞ்சு கணவனின் அருகே வந்து ஏங்க மௌனம். ஏங்க என்றால் தன் கணவன் திரும்பாமல் இருக்க ஓங்கி ஓரிடி, என்னடி பகல் கனவா முறைக்க. சரி நான் எல்லாம் யோசிச்சா கனவு, அதை நீங்க யோசிச்சா பிஸ்னஸ். எந்த நாட்டை பிடிக்க போறீங்க என்ற போது அஞ்சு காலத்தில் புது கயிறு கட்டியிருக்க. எப்படி கயிறு மாற்றின? ஏன் நைட்டு பார்க்கலையா? பார்க்கல. இந்த வீட்டில் தூசு பட்டாலும் சார் கண்ணுக்கு தெரியும். நான் ஒன்று பண்ணினா தெரியாது. நீ மட்டும் தெரிஞ்சதால தாண்டி அதை பார்க்கல. நைட்டு முழுசோ என் தோளில் தான் தலை வைக்கிறீங்க. அப்போ குத்தலையா? அந்த டைம் குத்துறதெல்லாம் தெரியாது. வேற என்ன தெரியுது சாருக்கு? பஞ்சு மெத்த மாதிரி புசுன்னு இருக்க. டைமிங் பத்தல மட்டும் தோணுது. நீங்க என்னைக்கு உடம்பில் காயத்தோட வந்திருந்தீங்களோ அன்னைக்கு இருந்து என் மகன் கூட கீழே அவ அக்கா கூட தான் படுக்கிறான். உங்களை மட்டும்தான் கவனிக்கிறேன். இதுக்கு மேல டயத்துக்கு எங்க போறது? பாடி தாங்காதுப்பா. அப்போ வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கோ. ஹலோ, யாருக்கு வயசாயிடுச்சு? அன்பு ஸ்கூல்ல போய் கேளுங்க. எல்லாரும் யங் மாம்னு தான் சொல்லுவாங்க. காலம் போன கடைசியில் பிள்ளை பெற்றுட்டு யங் மாமா என்று அவளை இழுத்து அணைத்து கொண்டு, கொஞ்ச நாளில் பாப்பாவை கட்டி கொடுத்துட்டா சீக்கிரம் பாட்டி ஆக்கிடுவடி. எங்க மயில் பாப்பா என்ன பாட்டின்னு கூப்பிடுமா? ஆமா, அது நல்லா இருக்காதுல்ல. பின்ன அம்மம்மா அப்பப்பா சொல்லட்டும். ஐயா பாட்டி. பாட்டி இல்லடி, அம்மாச்சி. அத்தாடி, அம்மாச்சியா? எனக்கெல்லாம் வயசாகல என்றவளின் பாவமான முகத்தில் முத்தமிட்டு கொண்டே அவளை பார்க்க அவளும் வாய்க்குள் எதையோ முணங்கி கொண்டே இருந்தாள். என்னடி அம்மாச்சி? ஐயா நல்லாவே இல்லை என்றவளின் முகத்தையை பார்த்து சிரித்தான். ஈஸ்வரின் சிரிப்பின் சத்தம் அந்த அறை முழுவதும் படர்ந்தது. ஏன் சிரிக்கிறீங்க? நமக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கோ. மாட்டேன். ஏன்? அவன் மார்பில் சாய்ந்து இந்த உலகத்துல எல்லாத்தையும் அள்ளித்தர ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னடி, நீங்கள் என்னை லவ் பண்ண காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரே மாதிரி லவ் பண்ணும்போது எனக்கு எப்படி வயசாச்சுன்னு ஒத்துக்க முடியும்? எப்படி உங்களுக்கு என் முகம் சலிக்கவே மாட்டேங்குது? என் கண்ணில் ஐஸ்கிரீம் சிந்தி பாவமாக பார்த்த அந்த முகம் கல்யாண மண்டபத்தில் இருக்கும் அந்த ரூமில் ரொம்ப அரைக்குறையாக ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறப்போ இருந்துச்சுல, அன்னைக்கு பார்த்த முகம்தான் இன்னைக்கும் தெரியுது. நீங்கள் அன்னைக்கு நிஜமாக என் மூஞ்சியை தான் பார்த்தீங்க, வேற எதுவும் பார்க்கல. கொஞ்சம் கண்ணில் சிரிப்பு, இதழில் குறும்பு, அதை மறைத்து கொண்டே, ஆமாண்டி நான் எல்லாம் ரொம்ப நல்லவன். எங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க என்னன்னு. என் மூஞ்சியை மட்டும் பார்த்தேன்னு. அவளையே பார்த்து ஒரு சத்தியவானை பார்த்து சத்தியம் கேட்குற. நான் ரொம்ப ரொம்ப நல்லவண்டி. நீங்கள் நல்லவர்னு நான் சொல்லணும், நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் அப்படி என்னடே தப்பு பண்ணேன்? ஊருக்கே நல்லவர் தான், ஆனால் என்கிட்ட மட்டும் பஞ்சதெல்லாம் தப்பு தப்பு தப்பு.
என்ன தப்பு? கொஞ்சிறதா? உங்களுடைய கோபம், அழுகை, கஷ்டம், எரிச்சல், சில நேரம் அருவருப்பு, இப்படி எல்லா முகத்தையும் என்கிட்ட நீங்க காமிச்சிருக்கீங்க தெரியுமா? எவன் ஒருத்தன் தன் பொண்டாட்டிக்கிட்ட தன்னுடைய எல்லா முகத்தையும் காட்டி, இதுதான் நான், உனக்கு மட்டும்தான் என்னை பத்தி எல்லாம் தெரியும் என்று உண்மையா நடந்துக்கிறானோ அவன் ஊருக்கெல்லாம் நல்லவனா இருப்பானாம். ஏன், தன் மகனை பற்றி ஒரு அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த அம்மா கிட்ட கூட ஒருத்தன் கொஞ்சம் பொசசிவா சில விஷயங்களை மறைச்சிடுவான். ஆனா தன் பொண்டாட்டிக்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அவனை அப்படியே காட்டிடுவான். அதுதான் காதல். நீ மட்டும் என் லைஃப்ல சரியா அமையலனா என் வாழ்க்கை திசை மாறி இருக்கும். நான் கூட இந்த ஈஸ்வருங்கிற அடையாளத்தை சரியா பயன்படுத்தி இருப்பேனான்னு தெரியல. அப்படி என்ன செஞ்சேனா? நானும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன் தானே? சண்டை இருந்துச்சு, குடிச்சேன், சிகரெட் பற்ற வச்சேன். என்ன சிகரெட்டை விடு, குடின்னு நீ ஒரு போதும் சொன்னதே இல்லை. இதை இரு, ஒரு இடத்துல இருக்கிற என்னோட ஒட்டுமொத்த போதையும் உன் பக்கம் மாத்திட்டு. எந்த ஒரு பொண்ணு வெச்சார் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தள்ளியே இருப்பாங்களாம், தங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு. ஆனால் நீ என்கிட்ட எல்லாம் கேட்ப. அதுக்கு காரணமும் இருக்கு. சிகரெட் குடிக்கிற அந்த வாயில கிஸ் பண்ணும்போது, நீங்கள் சிகரெட் பிடிப்பது எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த சிகரெட் ஸ்மெல் கொண்டு வந்து என் வாயில வச்சு கிஸ் பண்ணினா ஒன்று பேபி பிறக்காது, இல்லை 2 பேருக்குமே ஏதாவது குறை இருக்குமாம், நோய் வருமே என்று சொல்லிக்கொண்டே கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப. உன்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை நான் பார்த்துருக்கேன். படுக்கை அறையை காட்டி ஒரு ஆணை ஒரு பெண்ணால் வசியப்படுத்த முடியுமா? முடியாதுடி. அப்புறம் எப்படி இப்போ வர நமக்குள் எல்லாம் இருக்கு. நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம், நம்ம 2 பேருக்கும் ஆன டைம் அந்த படுக்கை அறையில் தான் கிடைக்கும். உன்னை நீ என்கிட்ட காட்டவும், என்ன நான் உன்கிட்ட காட்டவும், கொஞ்சவும் பேசவும், மனசில் இருக்கிற கோபத்தையும் உன்கிட்ட தான் காட்ட முடியும். அழுகையும் உன்கிட்ட தான் காட்ட முடியும். சந்தோஷத்தையும் உன்கிட்ட தான் காட்ட முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மறக்கிற ஒரு இடம் உன்னோட மார்பிள் சாயிற நேரம் தான். என்ன நடந்தாலும் என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டா எல்லாம் காணாம போயிடும்னு உணர வச்சவ நீ தான். எனக்குன்னு ஒருத்தி எனக்காக காத்துட்ருப்பா என்கிற எண்ணம் தான். அப்பப்பா, காது குளிருது. இப்பதான் நான் ஒரு பெண்ணாய் முழுதாய் உணர்கிறேன். ஏண்டி நைட்டி போட்டிருக்கியா? அவனை கடிக்க, அம்மு, ஒரு பொண்ணால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். ஆனா நீ எனக்காக உன்னோட ஆசை, கனவு எல்லாம் விட்டு கொடுத்து குடும்பத்தை பார்க்கறதால் நான் தொழிலை பார்த்துக்கிறேன். என் கூட போட்டி போட்டு சண்டை போட்டு சரிக்கு சமமா நீ நின்று இருந்தா நான் எங்கேயோ ஒரு இடத்தில் தோத்து போயிருப்பேன். அஞ்சுங்கிற ஒருத்தி, ஈஸ்வர் என்ற ஒரு ஆண் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவன் என்று மற்றவர்கள் பேசுறாங்கன்னா அதுக்கு என் பொண்டாட்டி தான் காரணம். எங்க அது தொழிலில் நீங்க வளர்ந்த இடம். ஈஸ்வர் பணக்காரன் என்று பேசினால் அது தொழில் வளர்ச்சி. ஈஸ்வர் மாதிரி உயர்ந்தவர் எல்லாவற்றிலும் என்று பேசுறதுக்கு காரணம் அவன் குடும்பத்திலும் ஜெயித்திருந்தால் மட்டும்தான். நீ இல்லாட்டி எனக்கு இந்த பேர் இல்ல. லவ் யூ டி பொண்டாட்டி என்று இறுக்கி கட்டி கொண்டவள் அவன் முகம் எங்கும் முத்தமிட்டாள். அந்த நேரம் அம்மா என்ற சத்தம். போடி, அலாரம் அடிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் உன் மகனை விட்டுட்டு இருப்பது பெரிய விஷயம். ஓடு, இல்லாட்டி என்ன விட்டுட்டு நீங்கள் அப்பா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாளோ உன் மகன். அதெல்லாம் கேட்க மாட்டான் அம்மோ. அவனை நல்லா பார்த்துக்கிறதால தான் அவன் கேட்காம இருக்கான். ஒரு நாள் இப்பெல்லாம் ஏன் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கம்மா, அப்பா கூட இருக்கீங்கன்னு ஒரு நாள் கேட்பான். அப்போ இருக்குடி உனக்கு. அப்படியெல்லாம் கேட்க விட மாட்டேன். என்ன மாதிரி மகிழ் நல்லா பார்த்துக்கிறதால் கேட்க மாட்டான் என்று போனவள் மீண்டும் திரும்பி வந்து அவன் மார்பில் நறுக்கென்று தன் பற்களை பதித்து விட்டு ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள். அந்த நேரம் அண்ணாமலையிடமிருந்து ஒரு ஃபோன் கால். அறைக்கு போக, வா கண்ணா. தாத்தா அவரோ புன்னகையுடன், கண்ணா சொல்லுங்க தாத்தா. தாத்தாவுக்கு ஒரு உதவி பண்றியா? கேட்கணுமா? சொல்லுங்க தாத்தா. தாத்தா உன்னை விட்டு போறதுக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க? வயசாயிடுச்சு. என் கடமையெல்லாம் முடிச்சிட்டு நான் இன்னும் கொஞ்சத்தை பார்த்துட்டா கிளம்பிடுவேன். அதுக்கு சந்தோஷமா போறேன்னா? தாத்தா என்றவனின் கண் கலங்கியது. எதற்கும் கலங்காத உள்ளம் கலங்குவதை கண்டவர். ஒரு மனிதன் பிறக்கும் போது கூட அனாதையாய் பிறந்தெல்லாம், ஆனால் போகும்போது அவனுக்கென்று 4 பேர் வேணும். எனக்கு ஆலமரத்தையே பேரனை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தாத்தா இப்படி பேசாதீங்க. ஏன் நீங்க கொஞ்ச நாளா இப்படி பேசுறீங்க? டேப்லெட் போட்டிங்களா? பேரனை உற்று பார்த்து, போட்டாச்சு. ஏன் தாத்தா உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? என்னோட உயிர் உன் கையில் இருக்கு.
தாத்தா என்றவனுக்கு பிரிவின் வார்த்தை பிடிக்கவில்லை போலும். சிரித்தார். அவனின் இதயத்தின் மீது கை வைத்து, நான் இருந்தாலும் இல்லாட்டியும் ஏன் உசுறு இங்க தான் இருக்கு, இதை விட என்ன வேணும்? தாத்தா, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க என்று பேச்சை மாற்றினான். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். தாத்தா, நீங்க உதவின்னு எல்லாம் கேட்காதீங்க, செய்யன்னு சொல்லுங்க, நான் செய்வேன், அது என் கடமை. ஆதினி வாழ்க்கைய நான் அறகுறையா ஆக்கிட்டேன். அவளின் கல்யாணத்தை நான் கண் கூட பார்க்கணும். மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் தாத்தா. எனக்கு சீக்கிரமா அவ கல்யாணத்தை பார்க்கணும். தயவு செய்து நல்ல மாப்பிள்ளையா பாரு ஈஸ்வர். எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க தாத்தா? உன்ன மாதிரியே ஒருத்தன் என்னை விட நல்லவனா பார்த்துலாம் தாத்தா. அதுக்கு ஆதினி அஞ்சு மாதிரி இருக்கணுமே. அவள் அப்பப்போ நந்தினி மாதிரியும் இருக்காளே. நந்தினியும் நல்ல பெண் தான் தாத்தா. நந்தினி நல்ல பெண் தான், ஆனால் யோசிக்காமல் பேசி விடுவாள். அதை தான் சொல்றேன். பார்த்துலாம் தாத்தா. கூடவே எல்லா பேர பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நான் பார்க்கணும். எல்லோரின் கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் தாத்தா. ஈஸ்வர் தலையாட்ட, கண்ணா தாத்தா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், தாத்தாவை மன்னிச்சிடு. என்னங்க தாத்தா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? கண்ணா சொல்லுங்க தாத்தா. தாத்தாவுக்கு பெரிய ஆசையெல்லாம் இருக்கு. என்ன சொல்லுங்க? நீ கொண்டாடுற உன் தாத்தா உன் பாட்டிக்கு எதுவும் பண்ணல. ஆனால் அவள் இறந்த பெண் அவளுக்கு ரொம்ப உண்மையா இருந்தேன். இப்போ என்னை மன்னிச்சிருப்பா. பிரிகிற நேரம் நெருங்கிடுச்சு. நான் செத்ததோ என்ன அவளின் கல்லறைக்கு பக்கத்தில் புதைச்சிடு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசை. சொல்லுங்க. அடுத்த வாரம் நம்ம போய் நம்ம தோட்டத்தில் இருக்கிற உன் பாட்டியின் சமாதியை பார்க்கலாம். கூடவே என்னை புதைக்க போற இடத்த நான் பார்க்கணும். தாத்தா, நான் ஏன் என் கல்லறையை பார்க்க கூடாதா? என் ஆசை அது நொடி கூட தாமதிக்கவில்லை. வலித்தாலும் அவரின் ஆசைக்கு குறுக்கே நிற்காத ஈஸ்வர். போலாங்க தாத்தா. அதுக்கு முன்னாடி நான் மகிழ பார்க்கணும். ஈஸ்வர் அழைக்க மகிழ் தாத்தா அறைக்கு வர இருவருக்கும் தனிமை தந்து ஈஸ்வர் வெளியேறினான். மகிழ் தாத்தா எம்மாடி? தாத்தா, உன் அப்பனுக்கு கற்றுக் கொடுத்த பிஸ்னஸ் தான் உனக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். பெண் அவள் அவர் முகத்தையே பார்க்க அவர் அவளின் தலையை மென்மையாய் வருடி, லைஃப்ல நம்மளையே நம்ம வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ கூட நீ தான் நம்ம குடும்பத்தையும் என் ஈஸ்வரையும் நம்ம தொழிலையும் உன் உடன் பிறந்தவங்களையும் எதற்காகவும் விட்டுடக்கூடாது, சரியா? அவளுக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, ஆனாலும் அவரின் முகத்தையே பார்த்து, சரிங்க தாத்தா. எம்மாடி தாத்தா, ஆதினி வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லாதவள். அதனால் அவளை சந்தோஷமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. என் பேரனுக்கு நான் எதையும் அவனுக்குன்னு கொடுக்கல. தலை முழுதும் சுமை. உனக்கும் அதே சுமையை தான் கொடுக்குறேன். ஆனாலும் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்கல. நீ அவனுக்கு எப்போதும் சுமையை கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பெண்ணவள் வேகமாக சத்தியம் செய்ய அவளின் தலையில் கை வைத்து, மகிழ், நீ பெண் பிள்ளை ஆதிர மாதிரி கட்டி கொடுத்து வெளியே அனுப்ப நான் நினைக்கல. எனவோ உன்னை கையில் ஏந்திய தருணம் என் மனசு சொல்லிச்சு. உன் பாட்டியை திரும்பி பிறந்திருக்கிற மாதிரி. உன் பாட்டியின் உலகம் இந்த குடும்பம், நம்ம தொழில், அதை உன்கிட்ட கொடுக்குறேன். இதை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. அப்புறம் என் பேரன் உலகத்தில் ஒரு மகாராணி இருக்கிறாள். என் அம்மா தானே என்று சிரிக்க, உன் அம்மாவும் ஈஸ்வரும் வேறு வேற இல்லை. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழணும் என்பதை நீ அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கோ. ஆனால் என் பேரனின் உலகத்தில் உள்ள பெண் நீதான் மகிழினி. அந்த வார்த்தை மகிழினியை கர்வமாய் உணர செய்தது. அவன் வாழ்க்கையில் தொழில் பணத்தில் இப்படி எதையும் இழப்பான் என் பேரன். அவனால் அதை உருவாக்க முடியும். ஆனால் உன்னை எதற்காகவும் இழக்க மாட்டான். உன்னை விட்டுட்டு இருக்க உன் அப்பனுக்கு முடியாது. அதனால் அவனை விட்டுட்டு போயிடாது. என்னாலையும் என் அப்பாவை விட்டுட்டு இருக்க முடியாதுங்க தாத்தா. உன் அப்பனை விட ஒருவன் உன் முன்னாடி வந்து நின்னா. அப்படி ஒருத்தர் இல்லைங்க தாத்தா. ஒரு வேளை வந்தால் அப்படி யாரும் பிறந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ உனக்கு இருக்கிற அன்புக்கு பேர் லவ் இப்போ உன் அப்பா பேரில் இருக்கு. அது புருஷன் என்ற பேருக்கு மாறும்போது என் அப்பாவை விட யாராலும் என்னை அப்படி பார்த்துக்க முடியாதுங்க தாத்தா. அப்படி ஒருத்தரை பார்த்தா உங்கள் முன்னாடி வந்து சொல்கிறேன். என் ஃபோட்டோ முன்னாடி வந்து சொல்லு, நான் கேட்பேன். நீங்கள் சிங்கம் தாத்தா. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிவு வராது. பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும். முடிவை தாத்தா சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நீ குடும்பத்தை சரியாக வழி நடத்தணும். உனக்கு எப்போவும் துணைக்கு அந்த பக்கம் முகில், இந்த பக்கம் நிலவனும் இருப்பாங்க. ஆனால் ஆதினியை நீங்கள் அப்படி ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன் தாத்தா. 3 பேரும் அவளை நல்லா தானே பார்த்துக்கிறோம். அப்படி எனக்கு தோணலை. அவளை இன்னும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும். எனக்காக ப்ளீஸ். சரிங்க தாத்தா, நீ நல்லா இருப்படா என்றவர் பேத்தியை பார்க்க அவள் அவரையே பார்க்க அவரின் கண்ணில் ஏதோ ஒரு வழி. மகிழ், தாத்தா ஆதினியை வர சொல்லு என்றவர் அவளை அனுப்பிவிட்டு ஈஸ்வருக்கு ஃபோனில் அழைத்தார். சொல்லுங்க தாத்தா.
அந்த பாரதியை கொஞ்சம் வர சொல்லு. எங்க தாத்தா? அவ எதுக்கு? அவ கெட்டவளாவே இருந்தாலும் ஆதினிக்கு அவள் உண்மை. அவளை நம்ம அலுவலகத்தில் வந்து பார்க்க சொல்லு. சரிங்க தாத்தா. ஆதினி தன் தாத்தாவின் அறைக்கு வந்தாள்.